அவன் கருவை உன் வயித்துல சுமக்கிறதுனால உனக்கும் கௌரவம் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் கௌரவம் இல்ல. அதான் மாமா, எப்படி கலைக்கிறது? கவலையப்படாத. இத பார், எள்ளும் வெல்லமும் வச்சிருக்கிறேன். இத கலந்து முழுங்கிட்டேன்னு வச்சுக்க, கரு கலைஞ்சிடும். அதுவும் இல்லன்னு வச்சுக்க, இத பார், எருமை பால்ல எருக்கம் பால கலந்து வச்சிருக்கிறேன். இத குடிச்சேன்னு வச்சுக்க, கரும்பும் தொலைஞ்சிரும். நல்ல வைத்தியம். குடிங்க. என்ன பாக்குறீங்க? நான் அப்பா ஆயிட்டேங்கிற நல்ல விஷயத்த சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இதெல்லாம். இது எதுக்குன்னு பாக்குறீங்களா? என் வாரிசு அளிக்கிறதுக்கு வைத்தியம் சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இது. இந்த அடியில தான் வைத்தியம் அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலை கக்க போறான். இன்னமா வகுத்துக்குள்ள வச்சிருக்காரு? ஆட ஒரு பேச்சுக்கு தானே, அதானே பார்த்தேன். என் பொண்டாட்டிதான் புத்தி இல்லாம கலைக்க சொன்னால்னா நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட பாரு. அதுக்காகத்தான் இந்த அடியில வாயில் இருக்கிற பல்லு பூரா கீழே கொட்ட போகுது. நீ பல்லாங்குழி ஆட தயாராயிரு. இதுவும் பேச்சுக்கு தானே? இது பேச்சுக்கா? இது நிஜம். அப்ப அதுவும் நிஜம். இனிமே எந்த பொண்ணோட கருவையும் கலைக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் ஊர்க்காரங்களா என்னையா பண்றீங்க? ஜாதிக்காரன் கூட பார்க்காம ஏமலே கை வச்சேன் அந்த அனாதை நாய். அழகே, என்ன இருந்தாலும் வைத்தியர் வயசுல மூத்தவர் இருப்பான். அவரை நீ அடிச்சே தப்புப்பான். என்னையா தப்பு? வயிற்றுல வளர என்னோட குழந்தைய கருவிலிய சாகடிக்க பாத்திருக்கா? அவனை உயிரோட விட்டதான் தப்பு. அங்கேயே கொண்டு யோ, கருவை கலைக்கு சொன்னதே இவன் பொண்டாட்டி தாயா. அதுக்கப்புறமா தான் நான் யோசனையை சொன்னேன். யோ, குழம்பு கூட்டு கலைக்க சொல்றோம். கையை வச்சு கலைச்சு பாரு. அது கொட்டுற கொட்டுல மண்டை நீங்க செத்து போயிடுவேன். ஏமா, நீயே கலைக்க சொன்னியா? ஆமா, இந்த ஆளைய நான் புருஷனா ஏத்துக்காதப்போ இவர் குழந்தைய சுமக்க நினைக்கிறதே தப்பு. மாமா, இவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிருங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. இப்ப என்னன்றாவா? நான் அவளை விட்டு ஒதுங்கி போன அவ்வளவுதானே? ஏன்பா வைக்கல? எங்க விவகார கோர்ட் வரைக்கும் போய் நாங்க 2 பேர் விவாகரத்தை வாங்கினோம்னா எத்தனை வருஷமாக? 2 பேர் ஒத்துக்கிட்டா 1 வருஷம் ட்ரையல், அதுக்கப்புறம் 5 மாசத்துல முடிஞ்சிருவேன். நான் ஒத்துக்கல. அப்போ அதுகளுக்கு 5-6 வருஷம். வருஷ கணக்கா எழுத்துட்டு இருக்காம இப்ப 5 நிமிஷத்துல அத்து விட்டுற. ஏன்னா பஞ்சாயத்து முடிவு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லு. ஆனா அதுக்கு எனக்கு ஜீவனாம்சம் வேணும். என்ன தருவாங்க? ஆட அழகு பேசல தப்பு என்னப்பா இருக்கு? விவாகரத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி பணக்காரியா இருந்தா புருஷனுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். புருஷன் பணக்காரனா இருந்தா பொண்டாட்டிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். அட இதுதானே எல்லாம். என்ன வக்கீல் பேசாம நிக்கிற? லட்ச லட்சமா பணம் வேணுமா? வீடு வேணுமா? இல்ல நீங்க வேற சிறு தோப்பு வேணுமா? எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு அங்க அம்மா கொடுத்த உடம்பு இருக்குது. அந்த உடம்புல தெம்பு இருக்குது. மரம் ஏறி பொழைச்சுக்குவான். எதுக்குப்பா சுத்தி வளைக்கணும்? நேரா விஷயத்துக்கு வா. இவகிட்ட என்னோட சொத்து ஒண்ணு இருக்கு, அதை கொடுக்க சொல்லுங்க. அனாதை பயலுக்கு சொத்தா? அவன் வயித்துல வளர்றத குழந்தை, அது என்னோட சொத்து, என்னோட ரத்தம். அத அவ எனக்கு கொடுக்கறதா சொல்ல சொல்லுங்க. எனக்கு அவளுக்கு எந்த விதமான சொந்த பந்தம் இல்லைன்னு நானே எழுதி கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒத்துக்குங்க, நல்ல சான்ஸ். கேஸ் சீக்கிரம் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் மாசம் தானே. சரி, ஒத்துக்கிறேன். ஆனா நீ சொன்ன சொல்ல மீற மாட்டியே. வாங்கின கடனுக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் பெத்த புள்ளைய வாசல்லையே விட்டு போனவங்க எங்க அம்மா. அதனால தைரியமா நம்பலாம். ஆனா ஒரு கண்டிஷன், எந்த வெள்ளங்கம் இல்லாம குழந்தைய பூ மாதிரி பெத்த என் கையில கொடுக்கணும். அப்படி இல்லாம எசகு பசங்க ஏதாச்சும் நடந்துச்சு, மறுபடியும் முழுசா ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை கர்ப்பமாக்கிட்டே இருப்பேன். வேற ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். என்ன சொல்ற? குழந்தைய பெத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் இருக்கிற தசையை கூட நீ திரும்பி பார்க்க கூடாது. இது சரியில்லையே. தம்பி, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வந்து சாப்பிடு. வேண்டாமா, பசிக்கல. மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாப்பிடு. இத்தனை வருஷமா வயிற்றுக்கு துரோகம் பண்ணாம சாப்பிட்டு வந்தேன். யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது என்னமோ தெரியலமா, என்ன பார்த்தாத்தே எல்லாருக்குமே வேண்டாம்னு தோணுது. பெத்த பிள்ளைய வேண்டாம்னு விட்டு போன அம்மாவை நீங்க எங்காவது பார்த்திருக்கீங்களா?
எங்க அம்மா விட்டு போயிருக்காங்க. கட்டின புருஷன் பிடிக்கல, அத்து விட்டுருக்கேன்னு ஊரை கூட்டி கேட்கிற பொண்டாட்டி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என் பொண்டாட்டி கேட்டிருக்காமா. நாளைக்கு என் பிள்ளை என்ன வேண்டான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் குழந்தை பிறந்தோன்னு என்கிட்ட கொடுத்துட சொல்லி சொன்னேன். இனிமே இன்னொரு சொந்தத்தை தேட என்னால முடியாது தாயம்மா. எங்க அம்மா என்ன அனாதையாக்குன மாதிரி என் பிள்ளைய நான் அனாதையாக்க தயாரா இல்லை. அனாதையாக்கணும்னு எந்த பெத்தவளும் நினைக்க மாட்டாப்பா. அப்ப அவங்க நிலைமை எப்படி இருந்ததோ. சரி, அதை விடு. ஏன் தாயம்மா, உனக்கு பிள்ளை இருக்குல்ல? இருக்குல்ல. ஏன் தாயம்மா, எந்த நிலைமை வந்தாலும் உன் பிள்ளை நீ அனாதையா விடுவியா? மனசு வருமா? எந்த அம்மாவுக்கும் வராது. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்திருக்க. எங்க அம்மா பார்த்தா நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஏன் என்ன பெத்த? அப்படி இல்லை, இன்னும் ஏன் என்ன அனாதையாவே விட்டுருக்கு அப்படின்ட்டு. என்ன மூட்டையெல்லாம் அப்படி அப்படியே பிரிச்சு வச்சிருக்கிற? போ போ, அளந்து வை. இந்த வீட்டுல எது ஒழுங்கா இருக்கு நாம சரி பண்றதுக்கு? கூட இருக்கிறவங்களுக்கு அக்கறை இல்லைன்னா எனக்கு என்ன? வேலைக்காரி தானே, நான் ஏன் கவலைப்படணும்? நீ போ. ஏமா, இப்ப உங்களுக்கு என்ன? ஏதாவது சொல்றேன்னா நேரா சொல்லுங்க. இந்த டியாண்டோ விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அழுக்கு கூட பழகுறவன் தானே நீ. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சிருக்கியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுல நம்ம பூந்து என்ன பண்ண முடியும்? அப்படி சொன்னா எப்படி? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? நிறைய இருக்கு. ஆனா நம்ம சொன்னா கேட்பாங்களா? நாம சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அதே சமயம் நல்ல விஷயங்களை சொல்லாமலும் இருக்க கூடாது. இப்ப என்ன சொல்ல சொல்றீங்களா, சொல்ல வேண்டாங்கிறீங்களா? பேச சொல்றீங்களா, பேச வேண்டாங்கிறீங்களா? இது பாரு, அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். அதுக்கு நாம தான் வழி பண்ணணும். ஓ, பண்ணலாமே. ஒரு கைத்து எடுத்து 2 பேரும் ஒன்னா வச்சு இறுக்கி கட்டி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவோம். நம்ம அவுத்து விடுற வரைக்கும் பிரியவே மாட்டாங்க, ஒன்னாவே இருப்பாங்க. ஷோ, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இங்க வா. எப்படி இந்த டிண்டனக்கடி வேறையா? விடுங்க, டம்கிட்ட பா பண்ணிடுவோம். எப்ப அழகு, நான் தனியா வெட்டிட்டு இருக்கேன். கூட மாட 4 காய் வெட்டலாம்ல? இதுக்கு கூட தோண வேணுமா உங்களுக்கு? வெட்டுப்பா. என்ன தாய்மா இது? மஞ்சளுமா, நேத்துல இருந்து உங்க கால் வீங்கி இருக்குல்ல, மாசமா இருந்தா அப்படித்தான் இருக்கும். மஞ்ச பத்து போட்டா சரியாயிடும். என்ன பாக்குறீங்க? புள்ளதாச்சி பொண்ணுக்கு சேவை செய்யறது புண்ணியம். அதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்க போகுது? இந்த காலை புடிச்சு வர்ற புண்ணியம் எங்களுக்கு வேண்டாம். என்னப்பா, கரெக்ட் தானே? கரெக்ட் தானே. மீசல மண்ணோட்டலைங்கிற மாதிரி பேசாதீங்க. அவங்க கூட என்ன பேச்சு? நீங்க சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாருங்க, நீங்க நினைச்சா கூட எங்க அம்மாவோட காலு மட்டும் இல்ல, மூச்சு காத்து கூட தொட முடியாது. இது மூச்சு காத்து. நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ரோசம்னு வந்தா ரோசம் தான், வீராப்புன்னு வந்தா வீராப்பு தான். அவங்கள புள்ளத்தாச்சி ஆக்குனதே இவன் தான். அவன் தொட முடியாதா? தொட முடியுமா? அட நீங்க சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தொடறதுக்கு அருகதை இல்லைன்னு தானே எங்க அம்மா உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அருகதை எல்லாம் இல்லாம இல்ல, இந்த கரும்பு பிடிச்ச சொந்த வேணாண்டா நாங்க உங்களை விட்டு ஒதுங்கிட்டோம். ஏய், என்ன பேசுற? சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. புள்ள வேணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்கல்ல, அந்த புள்ளைய சரியா கவனிக்கலன்னா அது சவுலையா தான் பிறக்கும். அட டமுக்கிட்டப்பா, விட்டுருமா நாங்க? எங்க அழக பாருங்க, 6 அடி வசரத்துல கொடிக்கம்ப மாதிரி இருக்கான். அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது அவங்க எப்படி கவனிச்சிருப்பாங்க? அவன் புள்ளைய அவன் கவனிக்காம விட்டுருவானா? அப்போ அந்த புள்ள பிறக்கிற வரைக்கும் புருஷன் தான் கவனிச்சுக்கணும். உங்களுக்கு தான் எங்க அம்மாவை நெருங்குறதுக்கே பயமாச்சே. யாருக்கு பயம்? என் குழந்தை வெளியே வர வரைக்கும் அவ கால் நிலத்துல படாம பாத்துக்கிறேன். யார் தடுக்கிறான்னு பாக்கலாம். அழகு, என்னது அந்த பொண்ணு வேலை பிடிக்க போறியே? அசிங்கம் இல்ல? ஏய் பேபி, குறுக்க வந்து பொருளாத. சடப். அன்னைக்கே தொடக்கூடாது சத்தியம் வாங்கினாங்கல்ல, மீறி தொட்ட சத்தியத்தை ஓ, மீறி. இது எங்கேயோ வட சுட்ட எண்ணெய் குடிச்சிட்டு வந்திருக்குமா? பேபி, இங்க என்ன நடந்துன்னு தெரியாம உள்ள பூந்து குழப்பாத பேபி. நீங்க தான் குழப்பறீங்க. தள்ளுங்க. அன்னைக்கு அழக அந்த அம்மா நம்ம திட்டினாங்க, இப்ப போய் களை பிடிச்சா நம்மளுக்கு அவமானமா இல்ல? பேபி, அன்னைக்கு வராத ரோசம் இன்னைக்கு ஏமா உனக்கு பீரிட் அடிக்குது? அழகு, அவங்க விட்டது சவால் தான். அளவுடுத்து சத்தியம். பேபிக்கு என்ன சவால் தாண்டி? சத்தியம். பேபி ராஜா சவால் தாம்மா. சத்தியம். பேபி சவால் தான் பேபி. சத்தியம். டேய் பேபா, சவால் தான்டா. சத்தியம். அழகு, இந்த பேபி எலிபென்ட் பேச்ச கேட்டு நீ குழம்பிடாத. உன் பொண்டாட்டிக்கு குழந்தை கொழுக்கு முழுக்குன்னு சிகப்பா பிறக்கணும்னா நீ போய் கவனி. இல்லன்னா இவ மாதிரி கரிக்கட்டியாடு தான் பிறக்கும். நீங்க மட்டும் சிகப்பா? நான் சிகப்பு தான்டா. என்ன அதிகாரம் பண்ற? உட்காரு. ஏய், காலை விடு. நம்பர் அகல பண்ண காலை கழிச்சு துப்பிடுவேன்.
நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனா இருப்பேன். அப்புறம் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரே அலம்பல் தான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் கொடுத்த சத்தியத்தை மீறி உன்னை தொடரன்னா உன்னோட அழகான காலை பாக்குறதுக்காக இல்ல, என்னோட குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ரொம்ப செலுத்துக்கிட்டு எட்டி வாய் மேலே மிரிச்சு போடு. கம்மன் கடை நம்ம ஜூனியருக்கு ஆயில் பாத் எடுத்து விடுறேன். கை எடுக்கறியா இல்லையா? இருபாரு, நீ ராத்திரி எதையோ நினைச்சு தூங்காம இருப்ப, அதனால உன் உடம்பு சூடா இருக்கும். சூடாச்சுன்னா உள்ள இருக்கிற நம்ம ஜூனியருக்கு ஆபத்துமா. அவர் எப்பவுமே ஏர் கண்டிஷன் லெவலியே வச்சிருக்கேன். அதுக்காக இந்த ஏய் இதெல்லாம் வேண்டாம், முதல்ல வெளிய போ. ரொம்ப ரகல பண்ணேன்னா அப்புறம் உடம்பு பூரா எண்ணெய் பூச்சிடுவேன். கம் ஆன். ஏன்டா ஒதுக்குற? ஆடி வாங்க போற. சும்மா என்னம்மா உனக்கு நீயே பேசிட்டு இருக்கற? இல்ல மாமா, குழந்தை வயித்துல ஒதுக்குது, ராத்திரில தூங்க விட மாட்டேங்குது. எப்ப மாமா குழந்தை பிறக்கும்? அது கொஞ்ச நாள்ல வெளியே வந்துரும். அது தூக்கி அழகர் சாமிகிட்ட கொடுத்தா அது அவன் பாத்துக்குவான். கண்டிப்பா குடுக்கணுமா? அன்னைக்கு ஏதோ அவசரத்துல ஒத்துக்கிட்டேன், ஆனா இப்ப தோணுது ஏன் குடுக்கணும்னு. குழந்தையும் என்கிட்ட இருக்கட்டும், அவரும் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே. அவன் உன்னை நல்லா மாத்திட்டாமா. அவன் இன்னும் நினைச்சானோ அதை நடத்தி காட்டான். என்ன மாமா சொல்றீங்க? அவன் ஒரு நிபந்தனை போட்டானே, அது என்ன தெரியுமா? உன் வயித்துல குழந்தை வளர வளர பாசமும் வளரும். அந்த பாசத்தை தான் பக்கம் திருப்பணும்னு நினைச்சான். அவன் நினைச்சது நடந்துச்சு. அவன் ஜெயிச்சவன் போல இருக்குமா. இப்ப என்னதான் மாமா பண்ண சொல்றீங்க? உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் இங்க இருக்க கூடாதுமா. அவன் இங்க இருந்தா உன் மனசு சுத்தமா மாத்திடுவான். அது வரைக்கும் அவரை எங்க மாமா அனுப்புறது? இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். என் மருமக ஒரு வேலைக்காரங்கிட்ட தோக்க கூடாதுமா. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. ஏம்பா பேச்செல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. பொண்ணுங்க புத்தி தான் நமக்கு தெரியுமேடா. அவங்களுக்கு பாசம் எவ்வளவு இருக்குதோ ரோஷமும் அவ்வளவு இருக்கும். அவன் பாசத்தை வச்சு விளையாடினா நாம ரோஷத்தை வச்சு விளையாடிடுவோம். ஐயா, கூலி கொடுக்குற முதலாளி நீங்க, உங்க பிள்ளைய நாங்க எப்படிங்க அடிக்க முடியும்? என்ன இந்த நேரத்துல போய் முதலாளி தொழிலாளியும் பேசிட்டு போலீஸ் வரப்போது, சீக்கிரமா. ஏம்பா எதுக்கு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு, பேசாம நீயே என்னடி? டேய் பெத்த புள்ளடா நீ, உன்னை எப்படா நான் அடிக்கிறது? போங்க. டேய் நீ நில்லு, நீதான் இன்னைக்கு இவனை அடிக்கிற. 1000 ரூபாய் கூலி. ஐயா மூஞ்ச பார்த்து. ஓ, உனக்கு மூஞ்சுதான் பிரச்சனையா? நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன், நீ அடி. டேய் நீ அடிக்கிற அடியில போலீஸ் நம்பரும். சுஜா நீ வாமா. ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திட்டம் மட்டும் ஜெயிச்சிருச்சு. அழகர் சாமிக்கு 6 மாசம் ஜெயில் சோறு தான். ஆமா நீ போலீஸுக்கு என்ன இந்த பக்கம் வர? என்ன இருந்தாலும் உங்க பையனை அடிக்க முடியுங்களா? அதான் சாட்டி போட்டு உடையாண்டேன். மேல யார் அடிச்சிட்டு இருக்கா? பையன் ஏன் பையன் இல்ல, அதான் அவனே அடிச்சுக்கிறான். ஐயோ அப்பா, குடிக்கிற நாயே சொல்ல எப்படி அடிப்பா? ஐயோ அப்பா எனக்கு போடுறா. ஐயோ ஏண்டா? நீயா? நானே தான். ஆனா திருவாத்தா, நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டு
நான் உங்களை அடிச்சதா சொல்லி என்ன போலீஸ்ல மாட்ட வைக்கலான்னு பாத்தீங்க. எதுக்கு அனாவசியமா போய் சொல்லணும்னு சொல்லிட்டா நாளே வந்து உங்களை சாத்திட்டேன். எப்படி வாஸ்தே லைட் போட்டு அடிக்கலாமா இல்ல ஆஃப் பண்ணிட்டு அடிக்கலாமா? லைட் போட்டடி நான் பாக்கணும். அப்படியா? வாங்கயா. என்னடா இவன் சிரிச்சுட்டே வரானு பாக்குறீங்களா? நான் சிரிச்சிட்டு இருந்தா நம்ம கோபமா இருக்கேன்னு அர்த்தம். உங்க முதலாளி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாரு. நீங்க யாராவது தப்பு பண்ணீங்களா? நாங்க எந்த தப்பும் பண்ணலீங்க ஐயா. என்ன ஐயா, நாங்க வேலை பாக்குற முதலாளிக்கும் ஒரு பிள்ளைக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சிங்க ஐயா. பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க முதலாளி தான் பெத்த பிள்ளைய அடிச்சாதான் கூலிய கொடுப்பாங்கிறாரு ஐயா. கன்ஃபியூஷன். எங்க உங்க முதலாளி? ஐயோ அப்பா! சும்மா வேலைக்கு பார்த்தா உனக்கு போர் அடிக்க. நீ 2 சாத்து இருந்தா நானே செத்து போயிராப்பா. எதுக்கு சவுண்ட் விடுற? அடிச்சவன் போல வார வாரி ஆயிருக்கு. அறிவு உனக்கு? ஷட் அப். சார் வாங்க சார், வந்து இந்த அநியாயத்தை பாருங்க சார். எல்லாம் வெளியே கழுவிப்பட்டேன். எத்தனை நாள் எப்படி இருக்கார்? இன்னைக்கு தான் சார் ரொம்ப தீவிரமாயிருச்சு. இன்னில இருந்தா இது இப்படியே விடக்கூடாது. விட்டா தெரு தெருவா வேட்டி சொக்காவை கிழிச்சிட்டு அலைய வேண்டியதா. அப்படிதான் சார் ஆயிடுச்சு. அந்த அழகர் சாமி வந்து என் பையன் நொங்கு நொங்கிட்டான் சார். சாமியே இறங்கி வந்து நொங்குறானா? அத நான் அவத்தையும் பாக்கணுமே. வாங்க சார், வந்து பாருங்க சார். போலீஸ்கார வராருப்பா. இவால முடிஞ்சா நான் தான் உன்னை அடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கா. விட்டுக்கா. வாங்க சார், வாங்க. வந்து இந்த அநியாயத்தை பாருங்க சார். இத பாருங்க சார். ஐயோ, உன்னை யாருமே நடிச்சது? அழகர் சாமி அடிச்சா சார். மடையா இங்க யாருமே கிடையாது. பைத்தியம் பிடிச்சு உடனே அடிச்சுட்டு என்கிட்ட பொய்யா சொல்ற சார்? அது வந்து உள்ள வரும்போது உங்க வேலைக்காரங்க சொன்னாங்க, கூலி கொடுத்து அவங்களை அடிக்க சொன்னீங்களாமே சார். என்ன யாரும் ஏமாத்த முடியாது சார். சத்தியமா அழகர் சாமி தான் சார் அடிச்சாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். அழகர் சாமி தான் அடிச்சது. சாமி குத்தம் பண்ணா சும்மா விடுமா? அதுக்கு ஆடு வெட்டி பொங்கல் வச்சு 2 பேரும் மொட்டை அடிச்சுக்க. ஐயோ, டேய், உண்மையிலேயே அம்மாவும் நானும் போட்ட பிளான்ல தான் இன்னைக்கு அழகு சுஜாவும் டச்சிங். அதெல்லாம் இல்ல, நான் போட்ட பிளான் தான். இல்ல, நாங்க போட்ட பிளான். எதுக்குப்பா சண்டை சும்மா போடுறீங்க? இருக்குமா? இன்னைக்கு அவன் ஒரு பல்லையாவது புடிங்கிடுறான். உண்மையிலே நாம அவங்கள ஏமாத்திட்டு இருக்கோம். சுஜாவும் நம்மள நம்புறாங்க. எத்தனை நாளைக்கு தான் அவங்க நம்ம கிட்ட ஏமாற போறாங்களோ. உண்மையிலே அவங்க ஒன்னா சேரணும்பா. அதுதான் நமக்கு சந்தோஷம். வேலைக்காரி புத்திய காட்டியே. இங்க இருக்கவங்கள அந்த ஆள் பக்கத்துல இருக்காங்கன்னு நான் ஒண்ணு நம்பினேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்டல. இனிமே நீ இங்க இருக்க கூடாது. வா வெளியே. அம்மா, ஏப்பா, வயசுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. திமிரு பிடிச்ச நாய் ஒண்ணப்பா. தம்பி, விடுமா. 1000 படிச்சிருக்கலாம். படிச்ச மதிக்க தெரிய வேண்டாம். விடுங்க. தம்பி, உனக்கு என் மேல மதிப்பு இருந்தா நான் சொல்றதை கேளு. நீங்க போங்கம்மா உள்ள. ஏமா தருவீங்க? 4 கிள்ளி இருக்கிறவன் அவளை கண் கலங்காம பாத்துக்க வேண்டிய நம்மளே கை நீட்டி அடிக்கலாமா? இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இப்ப என்னால இன்னொரு பிரச்சனை வர வேண்டாம். அதுக்காக உங்களை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றா? எங்க போவீங்க? அம்மா உள்ளதானே வர வேண்டாம் சொன்னாங்க. தோட்டத்து பக்கம் இருந்துட்டு போறேன். இன்னொரு தடவை உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. எனக்கு உன்னை விட்ட வர யாருப்பா இருக்கா?